ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே ஃபுல் டே என்னென்ன வேலை செய்கிறேன், என்ன பார்க்குறேன்ட்டு தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவில் சண்டே ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சதும் டீ போட்டுட்டு சைடில் சரி காலைல டிஃபனுக்கு உப்புமா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உப்புமா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பால்கனியில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டோர் பிளான்ட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி ஊற்றிட்டு சரி நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்கர்ட் எல்லாம் வாங்கி ஒரு 1 மந்த் ஆயிடுச்சுங்க. அதில் தண்ணியில் போடாமலே இருந்தது. சரி ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிறதுனால காலையில் இதெல்லாம் தண்ணியில் அலசி போட்டு காய வச்சிடலாம் அப்படின்ட்டு அலசி போட்டு மேலே மாடியில் போய் காய வச்சுட்டு வந்துட்டேங்க. ஏன்னா சண்டேங்கிறதுனால பிள்ளைங்களாம் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வேலை எதுவும் இல்லை. காலைல எங்களுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக உப்புமா தாங்க. அதனால் சரி இந்த வேலையை பார்த்துடலான்ட்டு மாடியில் போய் காய வச்சுட்டு வந்துட்டேன். உப்புமாவும் ரெடி பண்ணிட்டேங்க. வீட்டில் அவங்கள சாப்பிட்டாங்க. இன்னும் நான் டீ குடித்ததுனால பசி இல்லைங்க. நான் ரசம் நேற்று வச்சது இருந்தது, சூடு பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நைட்டு வாஷ் பண்ண பாத்திரத்தெல்லாம் எடுத்து கமுத்திட்டு சிங்கில் இருந்த பாத்திரமும் வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் மதியம் சமைக்கணும். அதுக்காக மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ மட்டனில் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பும் மட்டன் வறுவல் மட்டன் பிரியாணி இது மட்டும் தான் செய்ய போகிறோங்க. இப்போ தான் கிச்சனெல்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணேன். மறுபடியும் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகப்போகுது. இப்போ மட்டன்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30. சரி லைட்டாக பசி எடுத்துக்கிச்சு. சரி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு உப்புமா சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம்லாம் உரித்து சமையல் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடித்தோன்னே வெங்காயம்லாம் உரித்து குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அதை அரைச்சி மசாலா பேஸ்ட்டாக ரெடி பண்ணணும். சைடில் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு மட்டனில் மேரினேட் பண்ணிடலாம். உப்பு தயிர் இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணால் கொஞ்சம் ஊறுனா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி அந்த பக்கம் கறி வெந்துட்டுருக்கு. இப்போ மட்டன் குழம்பு வச்சு அதிலேருந்து எடுத்து மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம், தக்காளி ஒட்டுக்காக சேர்த்துக்கணும். இது மிளகாய் காரம் கம்மிங்க, அதனால் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி விட்டுட்டு லைட்டாக மட்டன் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி மட்டனில் குழம்புல உப்பு போட்டோம் இல்லைங்களா, அதனால் கம்மியாக போட்டுக்குங்க. இப்போ மட்டன் மசாலா கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், மறுபடியும் நம்ம சேர்க்கணும். இப்போ குழம்புலேருந்து மட்டன் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மட்டன் குழம்பு ஒரு 2லேருந்து 3 கரண்டி மட்டன் குழம்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட் வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது. ஆல்ரெடி வெந்தது தான், இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பாடோடு பிணைஞ்சு சாப்பிட்லாம். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த மட்டன் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்திங்களா, சமையல்லாம் முடித்து கிச்சன் இந்த நிலமையில் இருக்குது. டக்குன்னு இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடலாங்க. ஒயிட் ரைஸு, பிரியாணி, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், ரசம் இருக்குது. எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம். பாத்திரமும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். கிச்சனும் அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி க்ளீனாக பண்ணியாச்சுங்க. இப்போ எனக்கு பசி இல்லைங்க, 11க்கு சாப்பிட்டதுனால. அதனால் அவங்க மட்டும் சாப்பிட்டுன்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பாப்பா, ஹஸ்பண்டு, தம்பி எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நான் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேங்க. சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, மட்டன் தண்ணி குழம்புங்க. இதிலே 4-5 பீஸ் நாங்கள் எப்பயும் போட்டுப்போம். மட்டன் குழம்பு பீஸ் எனக்கு பிடிக்கும், அதனால் அப்படியே வச்சுருக்கேங்க. மட்டன் வறுவல், ஒயிட் ரைஸ், ரசம், அவ்வளோதாங்க. அப்புறம் பிரியாணிக்கு தொட்டுக்கு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் சாப்பிட்டு ஒயிட் ரைஸ் ஒரு டம்ளர் தான் வச்சேங்க, அதனால் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு ஒயிட் ரைஸ் மீதி ஆயிரும். இதான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் டிவி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாச்சுங்க. அப்புறமா ஊருக்கு போயிருந்தேங்க. அங்கேருந்து பலாப்பழம் கொண்டு வந்தோம். அம்மா வீட்டுக்கு பாதி, இங்கே பாதியும். அன்றைக்கி பாதி கட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கொஞ்சமாக இருந்தது, அதையும் கட் பண்ணிடலாம், வேஸ்ட்டாக போயிடும்ன்ட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஈவினிங் ஒரு 6 o'clock ஆயிடுச்சுங்க. படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி டீ சாப்பிட்லாம் அப்படிங்கிறப்ப பாப்பா தம்பிலாம் ஹார்லிக்ஸ் கேட்டாங்கன்னு சரி ஓகே அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு நானும் அதையே
குடிச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு ஹார்லிக்ஸ் போட்டாச்சு. நைட்டு இப்போ 8:30 ஆயிடுச்சுங்க. சரி இட்லி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு சைடில் இட்லி ஊற்றிட்டு மட்டன் குழம்பு சூடு பண்ணிவிட்டு நைட்டு இப்போ டின்னர் பார்த்திங்கன்னா இட்லி, மட்டன் குழம்பு, அப்புறம் கொஞ்சம் பிரியாணி இருந்ததுங்க. எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு நைட்டு டின்னரை முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.